வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதினாலாம் சேர்த்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பேன்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அரை டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 2 கிராம்பு. ஸோ இதை தாளிச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸ்ல ஒரே ஒரு வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ஒரே ஒரு டீஸ்பூன். நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருக்கு. ஒரே ஒரு தக்காளி. இது கூடவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. இந்த ரைஸ்க்கு என்ன தேவையோ அந்த உப்பை நான் இப்பவே சேர்த்துறேன். தக்காளி வதங்கிருக்கு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்க காய்கறி சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட். இந்த காய்கறியோட நூல்கோல் இருந்தால் நூல்கோல் கூட போடலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இப்போ காய் வதங்கட்டும். இது கூடவே வந்து தனியா மசாலா பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது காய் இந்த பக்கம் வதங்கட்டும். இன்னும் நம்ம காரமே சேர்க்கல இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அரைச்சிக்கிறதுக்குலாம் என்னென்னு பார்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே வந்து நல்ல புதினா, ஒரு கட்டு புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியா, ஒரு 3 கைப்பிடிக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து சர்க்கரை. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். கோர்ஸாக அரைச்சா போதும். பச்சை மிளகாவும் புதினாவும் கோர்ஸாக அரைச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சா போதும். அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்துங்க. புதினா பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் போல தான் ஒரு கப்பு சீரக சம்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம சாதாரண பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம், ஆமாம் நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணலாம். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கிளறி விடுவோம். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி விடலாம். ஏன்னா நம்ம தக்காளி வேற ஒன்று சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால 1.5 கப்பு தண்ணி போதும். நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்துடுது. ஸோ இப்போ மூடிடுவோம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுருவோம். ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கியிருக்கோம் பாருங்க, திறந்து பார்த்துடலாம். தெரிஞ்சா உங்களுக்கு உடையாம கிளறி விடுங்க. அவ்வளோதான். என்ன பண்ண போறோம்னா மேலாக நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி அவசியம் இல்லை, நமக்கு அந்த புதினா வாசனையோடு இருக்கணும். அதனால நான் கொத்தமல்லி சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் மேலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதனால தப்பும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா போட்ட மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ரைஸை ஒன்று பண்ணிவிட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கறி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லஞ்சு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் காய்கறிலாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லைனா சோயா இருந்தால் சோயா சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.